Hi genius. So today என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட். ஸோ டைரக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. The passage given below has 5 blanks given in various lines which indicates that some words have been omitted. Choose the correct option for each blank. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு க்ளோஸ் டெஸ்ட், அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி இந்த மாதிரி லைன் போர்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் வந்து பிக் பண்ணி வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைனை வந்து ரீட் பண்ணிட்டு இப்போ ஏ ஆப்ஷன் இருக்குது, அப்போ ஏ ஆப்ஷன் போய் பார்க்கலாம் அப்படிலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து என்ன நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷனுக்கு போங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுலே க்ளோஸ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய எல்லாமே ஈஸியாக வைப்பாங்க, ஏதாவது ஒன்று வந்து டஃப்பாக வச்சுருப்பாங்க கொஸ்டினில். அப்போ உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட் டஃப்பாக இருக்கா அல்லது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டஃப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா தெரிஞ்சிடும். அப்போ ரீட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட், the human mind has amazing and the most capacity to create, remember and to travel into the past and the future of free will. இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் மைண்டை பற்றி பேசியிருக்காங்க. ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு கிரியேட் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கிறோம், கூட கெப்பாசிட்டி வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்லாம் ஞாபகம் வச்சு, அது பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுருக்கோம், ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஐடியா வந்து இந்த மைண்ட் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட் மெனி ஆஃப் us know that everything that is visible to us through our physical eyes today, every particle of matter that we can touch and feel now first had its in the human mind. ஸோ இந்த ஹியூமன் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க நம்ம எல்லாத்தையுமே வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ஐஸ்லேயே நம்ம இல்லைன்னா பார்க்க முடியுது. எவ்ரி பார்ட்டிக்கலும் ஒரு மேட்டரால் வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா எல்லா பார்ட்டிக்கலுமே என்னென்னா அணுக்கள் வந்து துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது, டச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், எவ்ரி திங் அவுட் சைட் இஸ் அ ஃபிசிக்கல் ஆஃப் வாட் இஸ் இன்சைடு. ஸோ நம்ம மனசில் நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே அவுட் சைடில் ஃபிசிக்கலாகவே இப்போ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. therefore everything in the universe was first born as a thought or a tiny sentient point or dot. ஸோ ஒவ்வொரு பான்மே என்னன்னா ஒரு சின்ன ஒரு டாட் தான். அந்த டாட் வந்து எந்த ஒரு லென்த்தும் கிடையாது, பிரெத்தும் கிடையாது, வித்தும் கிடையாது. பட் இட் ஹேஸ் டேஸ் பவர் கண்டெயின் எ லாட். பட் அது வந்து என்னன்னா ஒரு பவரை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வச்சிருக்கு அப்படின்ற மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஹியூமன் மைண்டை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஏ ஆப்ஷன் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஹியூமன் மைண்ட் ஹேஸ் அமேசிங் அண்ட் த மோஸ்ட் டேஸ் கெப்பாசிட்டிஸ் டு கிரியேட், ரிமெம்பர் அண்ட் டு ட்ராவல் இன் டு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வே. ஃபர்ஸ்ட் பிளாங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரிவியல், இன்க்ரெடிபிளி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏல வந்து என்னென்னா மோஸ்ட் டேஸ் கெப்பாசிட்டிஸ். அப்போ மோஸ்ட் டேஸ் கெப்பாசிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அங்கே ஒரு அப்ஜெக்டிவ் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா தெரியும். அப்போ இங்கே பாருங்கள் ஆப்ஷனில். ஸோ ட்ரிவியல், இன்க்ரெடிபிளி, எக்ஸ்ட்ராடினரி, இன்ஃபீரியர் அண்ட் அன்எக்ஸப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிவியல் அப்படிங்கிறது என்னதோட மீனிங், ஒரு இம்பார்ட்டனே இல்லை, ஒரு நாட் சிக்னிஃபிகண்ட், இன்சிக்னிஃபிகண்ட், அதான் ட்ரிவியரோட மீனிங், இம்பார்ட்டன்ட் இல்லாதது. இன்க்ரெடிபிளி அப்படின்னா ஒரு கிரெடிபிளி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நம்பகமான அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு அதை உயர்த்தி சொல்லுவாங்களா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதோட மீனிங் தான் எக்ஸ்ட்ராடினரி. இன்ஃபீரியர் அப்படிங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம். அன்எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸப்ஷனல் அப்படிங்கிறது விலக்கு, அன்எக்ஸப்ஷனல் விலக்கு இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இதில் ஆப்ஷனில் வந்து என்ன வந்து ஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் மைண்ட் ஹேஸ் அமேசிங் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டிஸ். ஏன்னா நம்ம ஹியூமன் மைண்டை வந்து உயர்த்தி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரிவியலும் நம்ம போட முடியாது. அடுத்து இன்க்ரெடிபிளி கொடுத்துருந்தாங்க, அது வந்து ஒரு அட்வர்பி நம்ம இங்கே ஃபிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி, ஸோ எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க, இன்ஃபீரியர்னு கொடுத்துருந்தாங்க, அதுவும் ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறது. அன்எக்ஸப்ஷனல் அப்படின்னா ஒரு அன்எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வராது. அப்போ ஏ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிற வேர்ட் தான் ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் டு கிரியேட், ரிமெம்பர் அண்ட் டேஸ் அண்ட் டு ட்ராவல் இன் டு த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இன் ஃப்ரீ வில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்து பாருங்க, எவோக், டிகிரீஸ், ரெப்ரஸ், சப்ரஸ், டெட்டன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ எவோக் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? ஸோ எவோக் அப்படிங்கன்னா டு ப்ரொடியூஸ் அ மெமரியை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எவோக்னு சொல்லுவோம். டிக்ரீஸ்னால் குறைக்கிறது. டெட்டன் அப்படிங்கிறதுனாலும் என்னன்னா டு மேக் சம்திங் லெஸ் ஸ்ட்ராங், அதாவது டெட்னாவே என்னது வீக் ஆகிறதுல, ஸோ லெஸ் ஸ்ட்ராங் ஆக்குறத என்னது டெட்டன் சொல்லுவாங்க. ரெப்ரஸ்னாலும் ஃப்ரீடத்தை வந்து என்ன பண்ணுறது லிமிட் பண்ணுறது பேர், உனக்கு ஃப்ரீடமே கொடுக்காம பண்ணுறது பேர் தான் ரெப்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. சப்ரஸும் அப்படிங்கன்னா டு ஸ்டாப் சம்திங் பை யூசிங் ஃபோர்ஸ். சப்ரஸ்னா ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறது மூலிமா ஒன்று ஸ்டாப் பண்ணுறது. அப்போ எவோக்னா என்னன்னா மெமரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, டிகிரீஸ்னா குறைக்கிறது, ரெப்ரஸ்னா அதாவது நம்மளுடைய ஃப்ரீடத்தை வந்து லிமிட் பண்ணுறது, சப்ரஸ்னா நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கறது மூலிமா ஒரு சில இதை வந்து சம்திங்கை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா செய்ய விடாமல் ஸ்டாப் பண்ணுறது. நெக்ஸ்ட் டெட்டன்ங்கிறது வீக்கன், லெஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஹியூமன் மைண்டுங்கிறது கிரியேட் பண்ணும், ரிமெம்பர் பண்ணும். அப்போ என்னது ப்ரொடியூஸ் அ மெமரி. அப்போ அங்கே என்ன வரும், ஆப்ஷன் ஏ எவோக் தான் வரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா எவோக். ஓகேவா? ஸோ ரிமெம்பர் அண்ட் எவோக் அண்ட் டு ட்ராவல் இன்டு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வீல். அது இதெல்லாம் படித்தோம். நவ் வி கேன் டச் அண்ட் ஃபீல். நவ் ஃபர்ஸ்ட் ஹேட் இட்ஸ் டேஸ் இன் த ஹியூமன் மைண்ட். ஸோ சி ஆப்ஷன் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாய்ஸ். ஸோ சாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் மடுல்னாலும் குழப்பமாக இருக்கிறது. ஸோ டிஃபைல்மெண்ட் அப்படின்னாலும் அதுதான் மீனிங். நெக்ஸ்ட் என்னது ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி ப்ளூ பிரிண்ட். இப்போ ஒரு டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ப்ளூ பிரிண்ட். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மீனிங் தான். அப்போ இங்கே என்ன போடலாம் அப்படின்னா ஸோ எவ்ரி பார்ட்டிகல் இஸ் மேட்டர் தட் வி கேன் touch and feel now first had its blueprint in the human mind. ஸோ ஹியூமன் மைண்டில் என்ன நினச்சிருக்காங்களோ அதோட ப்ளூ பிரிண்டா மாதிரியே இருக்குது. ஓகேவா? எவ்ரி திங் அவுட் சைட் இஸ் அ ஃபிசிக்கல் டேஸ் ஆஃப் இட்ஸ் வாட் இஸ் இன்சைட். நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கோமோ அது எல்லாமே என்னதான் வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பேரண்ட், மேனிஃபெஸ்டேஷன், டிரான்ஸ்பரண்ட், மேனிஃபெஸ்ட், விசிபிள். ஸோ அப்பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையாக இருக்கிறது, டிரான்ஸ்பரண்ட், விசிபிள் எல்லாமே வெளிப்படையாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் அர்த்தம். இங்கே மேனிஃபெஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்னா என்னது அப்படின்னா ஸோ ஏ சைன் ஆஃப் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஒரு சம்திங் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம். இங்கே ஃபிசிக்கல் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கரெக்டாக நமக்கு எங்கே என்ன வேணும் அப்படின்னா நவுன் தான் நமக்கு வந்து வேணும். அப்போ அங்கே என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன். எவ்ரி திங் அவுட் சைட் இஸ் அ ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வாட் இஸ் இன்சைடு. ஸோ ஃபிசிக்கல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியிலவே என்ன பண்ணி வச்சுருக்காங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் ஸோ இது வந்து என்னென்னா ஒவ்வொரு பாண்டுமே ஒரு டாட் மாதிரி, அது எந்த ஒரு லென்த்தும் கிடையாது, பிரெத்தும் கிடையாது, பட் இட் ஹேஸ் டேஸ் பவர். ஸோ பவர்னு வந்திருக்கு. அப்போ நவுன் வந்திருக்கு. நவுன் முன்னாடி அப்போ என்ன வரும், அட்ஜெக்டிவ் தான் வரும். அபண்டன்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஏராளமான, நிறைய அப்படின்னு அர்த்தம். எக்ஸப்ஷனலி அப்படிங்கும்போது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது. அக்யூட்லி அப்படிங்கும்போது என்ன வரும் அப்படின்னா ஸோ அக்யூட் அப்படிங்கிறது என்ன சிவியர் சொல்லுவாங்களா, அக்யூட். நெக்ஸ்ட்டு எக்ஸீடிங்லி. இது எல்லாமே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு அட்ஜெக்டிவ் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸப்ஷனலி, அக்யூட்லி, எக்ஸீடிங்லி எல்லாமே என்னது அட்வெர்ப். அப்போ இந்த 3 ஆப்ஷனையும் நீங்கள் எடுத்துடலாம். அபண்டன்ட்ங்கிறது ஏராளமான, ஒரு அதிகமான பவர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், இம்மன்ஸ் பவர் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ ஆப்ஷன் இ தான் என்ன வரும் அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு க்ளோஸ் டெஸ்ட்டோட ஒரு 5, அதாவது க்ளோஸ் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி அட்டன் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா நான் இந்த மாதிரி டெய்லி வந்து எரர் ஸ்பாட், க்ளோஸ் டெஸ்ட் இது எல்லாமே உங்களுக்காக கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி வந்து ஒர்க்அப்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு டுமாரோ வந்து சண்டே வந்து ஒரு குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 50 ஒர்க்அப்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு இந்த 50 ஒர்க்அப்ஸும் என்ன அப்படின்னா ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ சீரியஸாக என்ன பண்ணீங்க அப்படின்னா அதோட மீனிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள். நாளைக்கு குவிஸ் என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த 3 மந்த்ஸும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேவையும் இந்த இங்கிலீஷ்லையும் உங்களுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.